வெல்கம் டு கர்திரே சீரீஸ் வித் ஐஷோ. இன்றைக்கி நம்ம கர்திரே சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோலேருந்தே நம்ம பி காம்ப்ளெக்ஸ் சீரீஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி விட்டமின் B3 பற்றி தான் பார்க்க போகிறோம். விட்டமின் B3 வந்து நியாசின்னு சொல்லுவாங்க, அதோட சயின்டிஃபிக் நேம். இதோட மெயின் வேலை என்னென்னா, நியாசின் வந்து பாடியில் 2 ஃபார்மாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம NADP ஆகும், NAD ஆகும். நிக்கோட்டிடாமைன் அடினைன் டைநியூக்ளியோடைட், நிக்கோட்டிடாமைன் அடினைன் ஆகும். 2 விஷயமாகவும் ஒரு கோஎன்சைமாக இது வந்து இருக்கும், ஒர்க் பண்ணும். இதோட வேலை என்னென்னா, நம்ம பாத்வேஸ்க்கு எந்தெந்த பாத்வேஸ்லாம் இதோட வேலை இருக்குன்னா, நம்ம கிளைக்லோலைசிஸு, ஹெர்ப் சைக்கிளு, அப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில், ஃபேட் மெட்டபாலிசம், DNA ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்துலலாம் இதோட வேலை வந்து மெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனர்ஜி ப்ரொடெக்ஷன் ஆஃப் பவர் ஸ்விட்ச்னு சொல்லி இந்த விட்டமின் B3 அதாவது நியாசினை வந்து சொல்கிறாங்க. நம்ம பாடியில் இதோட ரோல் பார்த்தோன்னா, நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது, டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்ணுறது, கொலஸ்ட்ராலை ரெகுலேட் பண்ணுறது. மெடிசினல் யூஸாக பார்த்தோன்னா, நம்ம ஹை டோசேஜ் ஆஃப் நியாசின் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம HDL இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதனால் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லிட்ரலி வந்து இதில் வந்து என்ன டெஃபிஷியன்சி வரும்னு பார்த்தோன்னா, D3, அதாவது டெஃபிஷியன்சி D3ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, லைக் 3 விஷயம் நடக்கும். 3 D இருக்குது. டெர்மட்டிஸ், டயரியா, டிமானியா. டெர்மட்டிஸ் ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ், அதாவது அவங்களோட டைரக்ட் சன்லைட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகி இருக்க முடியாது இந்த டெர்மட்டிஸ்ன்றவங்க. இது நம்மளை விட இந்த நல்ல ஒயிட் ஸ்கின் இருக்குது தெரியும், அந்த மெலனின் கண்டென்ட். ஆக்சுவலி நம்ம ஃபாரினர்ஸால் வந்து இந்த இந்த டெஃபிஷியன்சி ப்ராப்பராக இருக்கும், அவங்களுக்கு ப்ராப்பர் விட்டமின் B3 இருக்காது, அவங்களால சன்க்கு எக்ஸ்போஸ் ஆகவே முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபுட் சோர்ஸ்லலாம் இந்த விட்டமின் D3 இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். விட்டமின் B3 பார்த்தோன்னா, நம்மளோட ஃபிஷ்ஷு, சிக்கனு, கிரவுண்ட்நட்டு, ஹோல் கிரெயினு, மீட்டு, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த விட்டமின் D3 வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, இந்த இதோட மெயின் வேலை எவ்ரி செல்லோடையும் இது வந்து ஒரு இன்ஜினாக வந்து கனெக்ட் ஆகியிருக்கும், டிபெண்ட் ஆகியிருக்கும் இந்த விட்டமின் D3, அதாவது இந்த 2 ஃபார்முமே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம டெய்லி ரொட்டீனில் இது எவ்வளோ எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, 1லேருந்து 3 இயருக்கு வந்து 6 mg பர் டே. 4லேருந்து 8 இயர்ஸ் குழந்தைக்கு 19.3 mgனா 12 mg எடுத்துக்கலாம். லைக் அடுத்து பார்த்தோம்னா, அதுக்கு அடுத்து மேலே இருக்கவங்களுக்கு 17 mg. ப்ரெக்னென்சி வந்து மென்னுக்கு வந்து 16 mg. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி லாக்டேஷன் டைமில் டிஃபர் ஆகும் கொஞ்சம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அளவான நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு அளவான நியூட்ரியன்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியர், காம் அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப்பை நீங்கள் வாழலாம். இந்த B3ன்றது வந்து நம்மளோட ஃபுட் சோர்ஸில், பிளான்ட் சோர்ஸ்லேயே அதிகமாக இருக்குது. நான்வெஜ் தான் எடுத்துக்கணும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டு அதெல்லாம் வீக்லி ஒன்ஸ்